வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூடி வாழ்க நிம்மதியுடன். சிலையும் நீயே, சிற்பியும் நீயே. அத்தியாயம் 19. மூட நம்பிக்கைக்கு ஒரு மூடு விழா. மூட நம்பிக்கை மனிதனின் பெரிய எதிரி. மத வைராக்கியம் அதைவிட பெரிய எதிரி என்கிறார் சுவாமி விவேகானந்தர். காலையில் சாமி கும்பிட்டப்ப தேங்காய் குறுக்க உடைஞ்சது. என்னவோ வீட்டில் நடக்க போகுது. இது வீட்டில் பாட்டியின் புலம்பல். பூனை குறுக்க போனப்பவே நினச்சேன் இந்த காரியம் உருப்படாதுன்னு. அதே போல் நடந்துடுச்சு. இது ஒரு நடுத்தர வயது தந்தையின் முணுமுணுப்பு. கேலண்டர் தினப்பலனில் இன்னைக்கு தோல்வின்னு பார்த்தப்பவே தெரியும் இன்னைக்கு இன்டர்வியூவில் அவுட்டு தான்னு. இது ஒரு வேலை தேடும் பட்டதாரியின் வார்த்தைகள். இப்படியாக மூட நம்பிக்கை என்பது 80%, 80 வயது பாட்டி முதல் 20 வயது இளைஞர் வரை நம் இரத்தத்திலேயே ஊறி போயிருக்கிறது. முன்னேற்ற சிந்தனைகள் பல நம் எண்ணத்தில் இருந்தாலும் அவ்வப்போது இந்த மூட நம்பிக்கை சிந்தனைகள் தலை தூக்காமல் இருப்பதில்லை. மூட நம்பிக்கை மனதின் விஷம் என்கிறார் ஜோசப் லூயிஸ். ஆம், சாதனையாளர்களாக உங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள விரும்பினால், மற்றவர்கள் மத்தியில் உங்களுக்கென ஒரு தனி இடத்தை பிடிக்க விரும்பினால், உங்கள் வாழ்க்கை என்னும் பூந்தோட்டத்தில் நீங்கள் மூட நம்பிக்கை என்னும் களைகளை நிச்சயமாக நீக்கியாக வேண்டும். ஏன் மூட நம்பிக்கைகளை நீக்க வேண்டும்? மூட நம்பிக்கை நம்மிடம் உள்ள தன்னம்பிக்கையை முதலில் குழி தோண்டி புதைத்துவிடும். நம் தைரிய உணர்வை மெல்ல மெல்ல நம்மிடமிருந்து விலக்கி பய உணர்வை, அச்ச உணர்வை நம்முள் புகுத்திவிடும். குறிப்பிட்ட காரியத்தை குறித்த நேரத்தில் செய்ய விடாமல் நம்மை முடக்கி போட்டுவிடும். பாசிட்டிவ் எண்ணங்களை நம்மிடமிருந்து போக்கி இப்படி நடந்து விடுமோ என்று ஒருவித நெகட்டிவ் எண்ணங்களை நம் மனதில் விதைத்துவிடும். போன காரியம் நடக்காமல் போய்விடுமோ, அசம்பாவிதமாகிவிடுமோ என்று எண்ணிக்கொண்டே இருந்தால் அந்த எதிர்மறை எண்ணங்களுக்கே ஒருவித சக்தி ஏற்பட்டு அந்த செயலில் தோல்வி ஏற்பட்டு விடலாம். நாம் மூட நம்பிக்கை கருத்துக்களை நாம் நினைப்பதோடு விட்டுவிடாமல் வீட்டில் மற்றவர்களிடமும் குழந்தைகளிடமும் சொல்லுவதால் அவர்கள் மனோபாவம் ஒருவித பாதிப்பிற்கு உள்ளாவது இயற்கையே. மூட நம்பிக்கை குறித்து ஒரு வேடிக்கையான கதை இதோ. ஒரு நாட்டில் ஒரு அரசர் அரசாண்டு வந்தார். அவருக்கு மூட நம்பிக்கை அதிகம். ஒரு நாள் அவர் வேட்டையாட செல்லும்போது ஒரு அழகான இளைஞன் எதிர்பட அன்று வேட்டையில் அவருக்கு எக்கச்சக்க வெற்றி. உடனே தன் மந்திரியை கூப்பிட்டு அந்த இளைஞனுக்கு தன் அரண்மனையில் ஒரு அறை ஒதுக்கி தருமாறும், இனிமேல் தினம் அந்த இளைஞன் முகத்தில் தான் விழிப்பேன் என்றும் ஆணையிட்டார். இளைஞனுக்கு தனி அறை ஒதுக்கப்பட்டது. அடுத்த நாள் காலை அந்த இளைஞன் முகத்தில் விழித்தார் அரசர். திரும்பி நடந்தபோது அந்த அறையின் கதவு அரசர் நெற்றியில் தட்ட சின்ன காயம் ஏற்பட்டது. சிறிது நேரம் கழித்து அரசவைக்கு வர அரசவை கஜானாவில் திருட்டு ஏற்பட்டு விட்டதாக செய்தி வந்தது. என்ன, இன்று இவன் முகத்தில் விழித்ததால் தான் இந்த சோதனை என்று நொந்து கொண்டிருந்த நேரத்தில் அந்நிய நாட்டு அரசர் போருக்கு தயார் என அறிக்கை விட்டிருந்தான். மிகவும் கோபம் கொண்ட அரசர் மந்திரியை கூப்பிட்டு, அந்த இளைஞனை உடனே சிரச்சேதம் செய்யுங்கள், அவன் முகத்தில் விழித்ததால் தான் எனக்கு இத்தனை கஷ்டம் என்று ஆணையிட்டார். அரசவை குரு இதை கேட்டு சிரித்தார். என்ன சிரிக்கிறீர்கள் என்று அரசர் வினவ, அதற்கு அவர், மன்னா, நீங்கள் அவன் முகத்தில் விழித்ததால் ஏதோ திருட்டு, அந்நிய நாட்டு போர் என்று இத்தோடு போயிற்று. ஆனால் அவனுக்கோ உங்கள் முகத்தில் விழித்ததால் சிரச்சேதமே ஆகப்போகிறது என்று கூற அரசவையே சிரிக்க ஆரம்பித்து விட்டது. அப்போதுதான் அரசர் தனது மூட நம்பிக்கை பற்றி உணர்ந்து இளைஞனை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். நம்மை முடக்கும் நம்பிக்கையே மூட நம்பிக்கை என்கிறார் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள். சரி, நாம் எதிலெல்லாம் மூட நம்பிக்கை கொள்கிறோம்? அதை இனிமேல் நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்ப்போமா? பூனை குறுக்கே போய்விட்டது, போன காரியம் சரிப்படுமா? இப்படியெல்லாம் நினைத்து குழம்பாதீர்கள்.
தெருவில் 10-15 பூனை திரிந்தால் இங்கொன்றும் அங்கொன்றுமாக திரியும் போது குறுக்கே போகாதா என்ன? தேங்காய் குறுக்கே உடைந்ததே, எதுவும் கெட்டது நடந்து விடுமோ? இதுவும் தேவையற்ற கற்பனை. உடைக்க தெரியாமல் உடைத்தால் குறுக்காக 3 என்ன 4ஆக கூட உடையும். நாளைக்கு சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் டாக்டர், நாளைக்கு மூல நட்சத்திரம். இதுவும் தேவையற்ற ஒரு ஆலோசனை. எந்த நேரம் சிசேரியன் செய்தால் தாய்க்கும் சேய்க்கும் நல்லது என்று உங்களை விட டாக்டருக்கே நன்றாக தெரியும். அவன் மூஞ்சில முழிச்சாலே எனக்கு ஆகாது. இவ்வாறெல்லாம் ஒருவரை தாழ்த்தி பேசாதீர்கள். கேடும் நன்றும் பிறர் தர வாரா என்பது பழமொழி. அன்றன்று செயல்கள் நடப்பது அவரவர் கையில்தான் இருக்கிறது. மற்றவரால் நமக்கு தீங்கு நடக்கும், நம் செயல்கள் யாவும் கெட்டு போய்விடும் என்று நினைப்பது அறிவீனம். விளக்கு தானாக அணைஞ்சிட்டுதே, எதுவும் அபசகுணத்தை காட்டுதோ? இவ்வாறு நீங்களும் குழப்பி வீட்டில் உள்ளவர்களையும் குழப்பாதீர்கள். எண்ணெயோ திரியோ சரியாக இல்லாத பட்சத்தில், காற்று பலமாக வீசும் பட்சத்தில் விளக்கு அணையாதா என்ன? அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு பெண் பார்க்க வந்தப்ப டிவியை எதாச்சியாக போட்டோம். ஒரு சோக சீனில் அவள் கதறி அடற மாதிரி காட்டுறப்பவே தெரியும் இந்த இடம் கூடி வராதுன்னு. இப்படி பேசுபவர்களும் இருக்கிறார்கள். டிவி சீரியல் என்றாலே 80% சோக சீன்கள் தானே. இவ்வாறெல்லாம் நினைக்கும் நீங்கள் அந்த நேரம் ஏன் அந்த தொல்லைக்காட்சி பெட்டியை ஆன் செய்கிறீர்கள்? மூட நம்பிக்கை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை இதோ. ஒரு கிராமத்தில் 4 நண்பர்கள் ஒரு திருமணத்திற்காக சென்று கொண்டிருந்தனர். மழைக்காலம். மழை திடீரென பிடித்து கொண்டது. அவர்கள் வந்த பாதையில் 2 கூரை கொட்டகைகள். 4 பேரும் ஓடிப்போய் ஒரு கூரையின் அடியில் நின்று கொண்டனர். காற்று பலமாக வீசியது. அவ்வப்போது மின்னலும் வெட்ட மழை சோவென்று பெய்தது. 4 பேரில் 3 பேர் 4ஆம் அவனை பற்றி தங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டனர். இவன் சரியான தோசி, துரதிர்ஷ்டமானவன். இவனும் நம்முடன் இந்த கூரையின் கீழ் இருந்தால் இடி நம்மீது விழுந்தாலும் விழுந்துவிடும். நயமாக பேசி இவனை முதலில் வெளியேற்ற வேண்டும் என்று பேசிக்கொண்டனர். மெதுவாக அவனிடம், 4 பேராக நின்றால் கொட்டகையில் இட நெரிசலாக இருக்கிறது. நீ வேண்டுமானால் ஒரு காலை வெளியே வைத்து கொண்டு நிற்கிறாயா என்றெல்லாம் ஜாடையாக பேசி வெளியேற்ற பார்த்தனர். இவர்களின் தொந்தரவு பொறுக்காத 4ஆம் அவன், உங்களோட பெரிய தொந்தரவாக போச்சு, நான் அந்த கொட்டகைக்கு போகிறேன் என்று சொல்லி அங்கிருந்த இன்னொரு கொட்டகைக்கு சென்று நின்று கொண்டான். அடுத்த சில நிமிடங்களில் மழை வலுத்து இடி நேராக முதல் கொட்டகையில் விழ 3 நண்பர்களும் பலியானார்கள். துரதிர்ஷ்டசாலி என்று கருதப்பட்ட 4ஆம் அவன் மட்டும் பிழைத்து கொண்டான். மூட நம்பிக்கை கடவுளின் மேலுள்ள அர்த்தமற்ற பயம் என்கிறார் ஜீரோ என்கிற அறிஞர். சரி, மூட நம்பிக்கைக்கு நம்மால் இயன்றவரை எப்படி மூடு விழா நடத்தலாம் என்று பார்ப்போமா? மூட நம்பிக்கைகளுக்கு ஒருபோதும் முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். எதையாவது சொல்லிவிட்டு, இதை நான் சொல்லலை, எங்கள் அப்பா தாத்தா காலத்திலேருந்து சொல்லுவாங்க, அதுபடி நடந்தும் இருக்குது என்று நீங்களே ஆணித்தரமாக நம்புவது போல் சொல்லி இளம் சமுதாயத்தினரை உங்களால் முடிந்த அளவு கெடுக்க பார்க்காதீர்கள். மூட நம்பிக்கைகளை ஒழிப்பது பற்றிய சுய முன்னேற்ற கருத்துக்கள் அடங்கிய புத்தகங்களை வாங்கி நீங்களும் படித்து உங்கள் குடும்பத்தினரையும் படிக்க செய்யலாம். மூட நம்பிக்கைகளை நம்பாமல் உங்கள் செயல்களை தொடர்ந்து செய்து பாருங்கள். பூனை குறுக்கே சென்றாலும் நீங்கள் வெளியே சென்று தொடர்ந்து உங்கள் வேலையை கவனியுங்கள். முன்னைவிட உங்கள் வேலை சுலபமாக வெற்றிகரமாகவே முடியலாம். அதற்காக அதே பூனை தினமும் குறுக்கே வருமா என்று ஆவலாக எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் குழந்தைகள் மூட நம்பிக்கையுடன் ஏதாவது பேசினால் ஆரம்பத்திலேயே கண்டியுங்கள். அதை ஆதரிப்பது போல ஒருபோது பேசாதீர்கள். மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களை முளையிலேயே கிள்ளி விடுவது நல்லது. புல்லாக இருக்கும்போது நகத்தால் கிள்ளாமல் விட்டோமானால் பின்னர் மரமான பிறகு கோடாரியால் வெட்ட வேண்டியிருக்கும் என்பார்கள். உறவினர் நண்பர்களை எங்காவது விழாக்களில் சந்தித்து பேசும்போது மூட நம்பிக்கைகளுக்கு எங்கள் வீட்டில் இடமில்லை என்று உங்கள் கருத்தை ஆணித்தரமாக அவர்களிடம் சொல்லுங்கள். உங்களை பார்த்து ஓரிருவர் மாறலாம், அவர்களை பார்த்து 4-5 பேர்கள் மாற சமுதாயமே மாறாதா என்ன? இந்த சிலையும் நீயே சிற்பியும் நீயே தொடரை படித்து உங்களை நீங்களே திறம்பட மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் மூட நம்பிக்கைக்கு மூடு விழா நடத்திவிட்டீர்கள் தானே? இனிமேல் உங்கள் சாதனை கோட்டைக்கு திறப்பு விழாதான். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.